ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா குக்கிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெள்ளி பொருளை எப்படி நம்ம புதுசு போல் ஆக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெள்ளி பொருள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கருப்பாயிடும். அதை நம்ம அடிக்கடி சுடு தண்ணியில் போட்டு அதை கொதிக்க வச்சு அதை ப்ரெஷ்ஷு போட்டு தேய்ச்சி அது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படியோ ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். இல்லைனா அந்த பொருள் அந்த வெள்ளி பொருள்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கணும், வெளியில் போய் கொடுக்கணும். அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே 2 நிமிஷத்துலேயே நம்ம வெள்ளி பொருளை எப்படி புதுசாக ஆக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட இருந்த கொலுசு எவ்வளோ கருப்பாக இருந்தது, ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள். இதை ப்ரெஷ்ஷு வச்சு தேய்க்க வேணாம், சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க வேணாம். ஆனால் பாருங்கள், உடனே 2 நிமிஷத்தில் எவ்வளோ புதுசாகுது பாருங்கள். அதுக்கு காரணம் இது தாங்க, சில்வர் டிப் இன்ஸ்டன்ட் சில்வர் கிளீனர் தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் கூட இது எப்படி இருக்குமோ, இல்லை வெள்ளி பொருள்லாம் டேமேஜ் ஆகிடுமோ அப்படிலாம் நம்ம பயந்துட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. சீக்கிரமாகவும் இது ரொம்ப புதுசு மாதிரி ஆகிடுது. நம்ம இது யூஸ் பண்ணும்போது அலர்ஜி, அதாவது நம்மளுக்கு கைக்கு ஏன்னா அலர்ஜியாக இருந்ததுன்னா க்ளவுஸ் போட்டு கூட நம்ம பண்ணலாம். ஆனால் நான் பாருங்கள் வெறும் கையிலே நான் அதை தொட்டுலாம் பார்க்குறேன் பாருங்கள், ஒன்றே ஆகாது. இந்த லிக்விட் யூஸ் பண்ணும் போதோ எவர் சில்வர் பாத்திரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. நான் தெரியாமல் எவர் சில்வர் சின்ன ஒரு கப்பில் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதை அந்த லிக்விடை ஊற்றி அந்த கொலுசை போட்டுட்டேன். அந்த கிண்ணம் கருப்பாயிடுச்சு. ஒரு பிளாஸ்டிக் டப்பாவிலையோ இல்லைன்னா கண்ணாடி பவுலையோ போட்டு அந்த லிக்விடை ஊற்றி நம்ம கொலுசை புதுசாக்கிக்கலாம். இப்போ கொலுசு பாருங்கள் நல்லா புதுசானோடனே அது ஒரு நார்மல் வாட்டரில் போட்டு, அது பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்கேன் தண்ணியை. அந்த தண்ணியில் போட்டு நம்ம ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல காட்டன் துணியில் வச்சு துடைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள். நான் ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கல, ஒரு 2 நிமிஷம் தான் அந்த லிக்விடில் போட்டு வச்சுருந்தேன். எவ்வளோ நல்லா கடையில் வாங்கின மாதிரியே புதுசாகிடுச்சு பாருங்கள். கொலுசு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற குங்குமச்சிபிழு, வெள்ளி டம்ளரு இதெல்லாம் கூட நம்ம இதை புதுசாக்கிக்கலாம். ஆனால் என்ன, இந்த லிக்விடில் முழுகிற அளவுக்கு வச்சோம்னா ஒரு நிமிஷத்துலேயே நல்லா புதுசாகிடும். ஆனால் நான் நிறைய வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு அந்த குங்குமச்சிமிழ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணேன். பாருங்கள், உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் மாறும், அப்படியே புதுசாகிடும். வெள்ளி டம்ளரை காட்டுற பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இதுவும் நான் அப்படி தான் செஞ்சேன். இதுவும் அப்படியே ஃபுல்லாக முழுகி எடுத்தோம்னா உடனே நல்லா புதுசாகிடும். நிறைய வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் இது மாதிரி புதுசாக்குறேன். பாருங்கள், அது 2 நிமிஷம் தான் ஆச்சு, எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள். அந்த கருப்பெல்லாம் போயிட்டு கடையில் வாங்குகிற மாதிரியே எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே எடுத்து நார்மல் தண்ணியில், அதாவது நார்மல் வாட்டரில் போட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம்னா, ஒரு காட்டன் துணியோ இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு துடைச்சி வச்சிட்டோம்னா கடையில் வாங்கின மாதிரியே புதுசாக இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன பொருள் இல்லாமல் பெரிய பெரிய பொருள், அதாவது குத்து விளக்கு, தாம்பலத்தட்டு இது கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த லிக்விட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட விலையை பார்த்தீங்கன்னா 230 ரூபா தான். ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், குங்குமச்சிமிழ் பாருங்கள் எவ்வளோ நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு அலசி எடுத்து தொடச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம டம்ளரை அது மாதிரி தான் நான் அதை வச்சு கொஞ்சமாக அந்த லிக்விடை ஊற்றி புதுசாக ஆக்க போகிறேன். இந்த டம்ளர் ஃபுல்லாக முழுக முடியல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி திருப்பி திருப்பி விட்டு நான் அந்த லிக்விட் படுற மாதிரி வச்சேன். அதனால் எனக்கு இது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இதே ஃபுல்லாக அந்த லிக்விடில் டிப் பண்ணி எடுத்தோம்னா உடனே இது மாதிரி நல்லா புதுசாகிடும். பாருங்கள், இந்த டம்ளரும் எவ்வளோ நல்லா புதுசாகிடுச்சு பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மீதி இருக்குது இல்லைங்களா, இந்த லிக்விடை கீழே ஊற்ற வேண்டாம். இதை வேறு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில், ஒரு பிளாஸ்டிக் டப்பாவிலையோ இது மாதிரி ஊற்றி எடுத்து வச்சிட்டோம்னா மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பழைய பொருளாக எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாமே நம்ம இந்த லிக்விடு ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருந்து க்ளீன் பண்ண உடனே எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்கின மாதிரியே நல்லா புதுசாக இருக்குது. இந்த சின்ன சின்ன பொருள் மட்டும் இல்லாமல் பெரிய தட்டு, பெரிய பெரிய குத்து விளக்குலாம் நம்ம அவ்வளோவும் அந்த லிக்விடு ஊற்றி நம்ம க்ளீன் பண்ண முடியாது. அதனால் ஒரு காட்டன் துணியில் அந்த லிக்விடை நல்லா நனைச்சிட்டு துடைச்சோம்னா நல்லா புதுசாகிடும். அதேமாதிரி குத்து விளக்கு, தாம்பழத்தட்டு எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் அந்த ஒரு காட்டன்லேயோ துணியில் வச்சு நம்ம டிப் பண்ணிவிட்டு அதில் வச்சு துடைச்சோம்னா இது மாதிரி புதுசாகிடும்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெள்ளி பொருள்ல எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. நானும் ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், ஏதாவது ஆயிடுமோன்னுட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வாங்கி இது யூஸ் பண்ணேன். அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கி இது யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. பிருந்தா குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.